நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு 5 கோடி ரூபாய் லஞ்சம். தொழிலதிபரை மிரட்டிய இடி அதிகாரி. சிபிஐ உதவியுடன் இடி அதிகாரி சிக்கியது எப்படி? ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரை சேர்ந்த சுரங்க நிறுவனர் ஒருவரை அமலாக்கத்துறையின் இணை இயக்குனர் சிந்தன் ரகுவம்சி அணுகியுள்ளார். தனக்கு லஞ்சம் தந்தால் அவருக்கு எதிராக இருக்கும் நிதி முறைகேடுகள் தொடர்பான வழக்கில் நடவடிக்கை எடுக்கப்படாது என்று சுரங்க அதிபரிடம் கூறியுள்ளார். இதற்கு சுரங்க நிறுவனரும் சம்மதம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அமலாக்கத்துறையின் இணை இயக்குனர் சிந்தன் ரகுவம்சி லஞ்சத் தொகையாக 5 கோடி ரூபாயை கேட்டதாக தெரிகிறது. ஆனால் லஞ்சத் தொகை அதிகமாக இருந்ததால் இதற்கு சுங்க நிறுவனர் ஒப்புக்கொள்ளவில்லை. இதன் பின் பேரம் பேசிய சிந்தன் ரகுவம்சி தொடர்ந்து நச்சரித்து லஞ்சத் தொகையை 50 லட்சமாக குறைத்திருக்கிறார். இருந்தும் லஞ்சம் தர சுரங்க நிறுவனர் மறுத்ததால் சிந்தன் ரகுவம்சி ஒரு கட்டத்தில் அவரை மிரட்ட ஆரம்பித்ததாக தெரிகிறது. இதனால் சுரங்க நிறுவனர் வேறு வழியின்றி சிபிஐயை நாடியுள்ளார். அமலாக்கத்துறையின் இணை இயக்குனர் சிந்தன் ரகுவம்சி தன்னிடம் லஞ்சம் கேட்டதும் இதனை தர மறுத்ததால் தன்னை மிரட்டுவதாகவும் புகார் தெரிவித்துள்ளார். இதையடுத்து அமலாக்கத்துறையின் இணை இயக்குனர் சிந்தன் ரகுவம்சியை கையும் களவுமாக பிடிக்க சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். இதன்படி 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் தருமாறு சிந்தன் ரகுவம்சியிடம் ஒப்புக்கொள்ளுமாறும் பணம் வாங்க வரும்போது கையும் களவுமாக கைது செய்யலாம் என சுரங்க நிறுவனரிடம் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். சிபிஐ அதிகாரிகள் கூறியது போலவே சிந்தன் ரகுவம்சியை தொடர்பு கொண்ட சுரங்க நிறுவனர் தான் லஞ்சமாக 20 லட்சம் ரூபாயை முதல் தவணையாக தர ஒப்புக்கொண்டுள்ளார். சிபிஐ அதிகாரிகள் திட்டப்படி புவனேஸ்வரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் லஞ்ச பணத்தை தருவதாக அமலாக்கத்துறையின் இணை இயக்குனர் சிந்தன் ரகுவம்சியிடம் சுரங்க நிறுவனர் கூறியுள்ளார். சொன்ன நேரத்தில் சிந்தன் ரகுவம்சி காத்திருக்க அங்கு 20 லட்சம் ரூபாய் பணத்துடன் சுரங்க நிறுவனர் வந்தார். அப்போது 20 லட்சம் ரூபாய் லஞ்ச பணத்தை கொடுத்தபோது மறைந்திருந்த சிபிஐ அதிகாரிகள் அமலாக்கத்துறையின் இணை இயக்குனர் சிந்தன் ரகுவம்சியை கையும் களவுமாக பிடித்தார்கள். அமலாக்கத்துறை அதிகாரி சிந்தன் ரகுவம்சியை புவனேஸ்வரில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் சென்ற அவர்கள் சிந்தன் ரகுவம்சி இதேபோன்று எத்தனை பேரிடம் மிரட்டி பணம் பறித்தார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சட்டவிரோத பண பரிவர்த்தனையை தடுக்க வேண்டிய அமலாக்கத்துறை அதிகாரிகளே லஞ்ச வழக்கில் கைது செய்யப்படும் சம்பவங்கள் அதிகரிக்க தொடங்கியுள்ளன. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கேரளாவில் தொழிலதிபர் மீதான வழக்கை தீர்க்க அமலாக்கத்துறை உதவி இயக்குனர் சேகர்குமார் என்பவர் 2 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. லஞ்ச பணத்தை தரவில்லை என்றால் தொழிலதிபரை கைது செய்து விடுவேன் என்று மிரட்டியதாகவும் கூறப்பட்டது. இதையடுத்து அந்த தொழிலதிபர் கேரள மாநில லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவில் புகார் அளித்ததை அடுத்து சேகர்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு இதேபோன்று ஹிமாச்சல பிரதேசத்தை சேர்ந்த அமலாக்கத்துறை துணை இயக்குனர் ஒருவர் 55 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டார். முன்னதாக திண்டுக்கல் அரசு மருத்துவரிடம் சொத்து குவிப்பு வழக்கில் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய மதுரை மண்டல அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி கைது செய்யப்பட்டார். இந்த வரிசையில் தற்போது ஒடிசாவில் தொழிலதிபர் ஒருவரிடம் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கி அமலாக்கத்துறையின் இணை இயக்குனர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் ஊழல் தடுப்பு அதிகாரிகள் சோதனை நடத்த வருவதை அறிந்த ஊரக வளர்ச்சித்துறை தலைமை பொறியாளர் வைகுந்தநாத் சாரங்கி என்பவர் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 500 ரூபாய் நோட்டுகளை ஜன்னல் வழியாக சாலையில் வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் ரொக்கமும் அவருக்கு சொந்தமான இடங்களில் கைப்பற்றப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.